சிவாஜிக்கும் கண்ணதாசனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிற விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிய வருது. இதனால எம்ஜிஆர் கண்ணதாசனுக்கு கால் பண்ணி, இதுக்கப்புறம் நான் நடிக்கிற எல்லா படத்துலையும் நீதான் வசனம் எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே கண்ணதாசன் சிவாஜியை பயங்கரமா விமர்சிச்சுட்டு இருக்காரு. இப்போ எம்ஜிஆரோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இன்னும் கடுமையா விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால சிவாஜி கண்ணதாசன் மேல பயங்கரமான கோபத்துல இருக்கிறாரு. ஒரு நாள் ஷூட்டிங்க்கு சிவாஜி போறப்போ அந்த ஸ்டுடியோல கண்ணதாசன் இருக்கிற விஷயம் சிவாஜிக்கு தெரிய வருது. உடனே வேகமா அவரை பாக்குறதுக்காக போறாரு. அடுத்த நாள் எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே சிவாஜியும் கண்ணதாசனும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. உண்மையிலே எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவகணேசன் கதாநாயகனார் நடித்த இல்லற ஜோதி திரைப்படம் தான் கவிஞர் கண்ணதாசனுடைய கதை வசனத்திலே உருவான முதல் தமிழ் திரைப்படம். அந்த படம் உருவாகி கொண்டிருந்த போதே அவருடைய மிக நெருங்கிய நண்பரான கலைஞர் மு. கருணாநிதிக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே லேசாக உரசல் ஆரம்பித்தது. அந்த உரசல் இல்லற ஜோதி படம் வெளியான போது மிகப்பெரிய அளவிலே மோதலாக வெடித்தது. இல்லற ஜோதி படத்தை தொடர்ந்து சுகம் எங்கே என்ற பெயரிலே ஒரு படத்தை துவங்கினார் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரம். அந்த படத்திற்கு கதை எழுதினவர் கலைஞர் மு. கருணாநிதி. அந்த படத்துக்கு வசனம் எழுதுகின்ற வாய்ப்பை கவிஞர் கண்ணதாசனுக்கு தந்தார் டி.ஆர். சுந்தரம். கவிஞர் கண்ணதாசனுக்கும் கலைஞர் மு. கருணாநிதிக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் அப்போது இருந்த காரணத்தினால தன்னுடைய கதைக்கு கவிஞர் கண்ணதாசன் வசனம் எழுதுவதை கலைஞர் விரும்பவில்லை. ஆனால் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதுலேருந்து அவ்வளவு எளிதிலே அவர் மீற மாட்டார். நான் இந்த படத்துக்கு கவிஞர் கண்ணதாசன் தான் வசனம்னு சொல்லிட்டேன், அதனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கலைஞர் கருணாநிதியிடம் திட்டவட்டமாக சொன்னார் டி.ஆர். சுந்தரம். அந்த காலகட்டத்தில் அந்த படத்தில் கதாநாயகன் நடிக்க ஒப்பந்தமாக இருந்தவர் யார் தெரியுமா? நடிகர் திலகம் சிவகணேசன். கவிஞருக்கும் கலைஞருக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் அப்போது நிகழ்ந்து கொண்டிருந்ததுனால இந்த படத்தில் நடித்தோம்னா நிச்சயமா பிரச்சனை வரும் என்று நினைத்த சிவகணேசன் அந்த படத்தில் நடிப்பதிலிருந்து விலகி கொண்டார். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் சிவாஜி விலகியதை பற்றி கவலைப்படல. கே.ஆர். ராமசாமியை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தார். சாவித்திரி அந்த படத்திலே கதாநாயகன் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். கே.ஆர். ராம்நாத் டைரக்ஷனில் கவிஞர் கண்ணதாசன் வசனம் எழுத அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கியது. சுகம் எங்கே அப்படின்ற பேரில் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு கலைஞர் மு. கருணாநிதி எழுதி கொடுத்த கதை இருக்க, அது சோல்ஜர்ஸ் ஒய்ஃப் என்ற ஆங்கில கதையினுடைய தழுவல். அதன் காரணமாகத்தான் அந்த கதையை மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் எடுத்த போதும் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் மாடர்ன் தியேட்டர்ஸ் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. அப்படி இருந்தாலும் தன்னை விட்டு விட்டு படம் எடுக்கிறார்களே என்ற ஆத்திரத்தில் அதே சோல்ஜர்ஸ் கதையை ராஜாராணி கதையாக்கினார் கலைஞர் மு. கருணாநிதி. அதற்கு அம்மையப்பன் என்று பெயரிட்டார். கதாநாயகன் நடிக்க எஸ்.எஸ். ராஜேந்திரனும் கதாநாயகியாக நடிக்க ஜி. சகுந்தலாவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டோம். தயாரிப்பாளராக நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் மொழியார் வந்தார். பீம்சிங்குடைய இயக்கத்திலே அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கியது. பீம்சிங் இயக்கத்திலே உருவான முதல் திரைப்படம் அதுதான். சோல்ஜர்ஸ் ஒய்ஃப் என்ற ஆங்கில கதையை தழுவி கவிஞர் கண்ணதாசன் படைத்திருந்த சமூக படமான சுகம் எங்கே, சரித்திர படமான அம்மையப்பன் ஆகிய 2 திரைப்படங்களுமே 1954ஆம் ஆண்டில் ஒரே மாதத்தில் வெளியாகின. அந்த 2 படங்களுமே வெற்றி படமாக அமையவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அந்த படத்துக்கு பின்னாலே தென்றல் அலுவலகத்தில் ஒரு நாள் கவிஞர் கண்ணதாசன் அமர்ந்து கொண்டிருந்த போது அவரை சந்திக்க வந்தார் அப்போது பிரபல ஒளிப்பதிவாளராக இருந்த ஆர்.ஆர். சந்திரன். கவிஞர் கண்ணதாசனுடைய வசனத்துக்காக மட்டும் இல்லற ஜோதி படத்தை 3 முறை பார்த்ததாக சொன்ன ஆர்.ஆர். சந்திரன், இளங்கோவன், கலைஞர் மு. கருணாநிதி ஆகியோருக்கு பிறகு கவிஞர் கண்ணதாசனால் தான் தமிழ் வசனங்கள் அழகு பெற்றிருக்கின்றன என்று அவரிடம் சொல்லிவிட்டு தன்னுடைய அடுத்த படத்திலே அவர் பணியாற்ற வேண்டும் என்று கவிஞர் கண்ணதாசனும் கேட்டுக்கொண்டார். அப்போ கவிஞர் கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அதனால் ஆர்.ஆர். சந்திரனுடைய வாய்ப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்டார் கவிஞர் கண்ணதாசன். நானே ராஜா என்று பெயரிடப்பட்ட அந்த படத்திலே முழு ஈடுபாட்டோடு பணியாற்றினார். அந்த படத்துடைய கதை விஷயத்திலே கவிஞர் கண்ணதாசனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தார் ஆர்.ஆர். சந்திரன். அவர் கொடுத்த அந்த சுதந்திரம் தான் அந்த படத்துடைய வெற்றிக்கு தடையாக இருக்க போகிறது என்று அப்போது ஆர்.ஆர். சந்திரனுக்கு தெரியாது. நானே ராஜா படம் உருவாகி கொண்டிருந்த போது கவிஞர் கண்ணதாசன் தீவிரமான திமுக பேச்சாளராக இருந்தார். அதன் காரணமாக நானே ராஜா படத்தில் ராமாயணத்தை கிண்டல் செய்து பல காட்சிகளை வைக்க முடிவு செய்த கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய முடிவை பற்றி நண்பர்கள் சிலரிடமும் சொன்னார். நானே ராஜா படத்தில் ராமாயணத்தை கிண்டல் செய்து கவிஞர் கண்ணதாசன் பல காட்சிகளை வைக்க இருக்கிறார் அப்படின்ற விஷயம் தணிக்கதிகாரியுடைய காதுகளுக்கு போனது. உடனே அந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஆர்.ஆர். சந்திரனை தணிக்கை அலுவலகத்துக்கு வரவேற்றார்கள். அவர்கள், உங்கள் படத்தில் இப்படிலாம் காட்சி வரப்போகிறத நாங்கள் கேள்விப்படுறோம், அது மாதிரிலாம் வந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் படம் தணிக்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என்று ஆர்.ஆர். சந்திரனை அவர்கள் எச்சரித்தார்.
அவர்கள் அப்படி கூப்பிட்டு ஆராய்ச்சி எச்சரிக்கும் போதே அந்த படம் பாதிக்கு மேல் வளர்ந்திருந்தது. தணிக்கை அதிகாரிகளுக்கு பயந்து அந்த படத்தினுடைய கதையை நாங்கள் மாற்றினோம். கடைசியில் பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிந்த கதையாக அந்த படம் முடிந்தது என்று நானே ராஜா பட அனுபவங்களை பற்றி ஒரு பத்திரிகை பெட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். நானே ராஜா படம் மிகப்பெரிய வெற்றி அடையலை என்னாலும் பல திரைப்பட வாய்ப்புகளை கவிஞர் கண்ணதாசனுக்கு அந்த படம் பெற்றுத்தந்தது. நானே ராஜா படத்தில் கவிஞர் கண்ணதாசனுடைய வசன திறமையை பார்த்து விட்டுத்தான் சிவா கணேசன் கதாநாயகன் நடித்த தெனாலிராமன் என்ற படத்திற்கு வசனகர்த்தாவாக கண்ணதாசனை ஒப்பந்தம் செய்தார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான BS ரங்கா. இந்த காலகட்டத்தில் கலைஞருக்கும் கவிஞருக்கும் இடையே இருந்த மோதல் இருக்க அது உச்சக்கட்டத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒரு மனநிலையில் தேவையில்லாமல் சிவாஜியோடு மோதினார் கவிஞர். இத்தனைக்கும் பராசக்தி படத்திலே சிவாஜி அறிமுகமாவதற்கு முன்னாலேயே கவிஞருக்கு அவரோடு நல்ல பழக்கம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சிவாஜியுடைய திருமணம் சுவாமிமலையிலே நடைபெற்ற போது எம்ஜிஆர், கலைஞர் மு கருணாநிதி ஆகியோரோடு அந்த திருமணத்திலே கலந்து கொண்டு சிவாஜியை வாழ்த்தி பேசியவர் கவிஞர் கண்ணதாசன். சிவாஜியுடைய 2வது படமான படம் படத்திலேயே பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு கண்ணதாசனுக்கு கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் கதைவசனம் எழுதிய முதல் படமான இல்லற ஜோதியிலும் சிவாஜி கணேசன் தான் கதாநாயகன். இல்லற ஜோதி மட்டும் இல்லாமல் நானே ராஜா, தெனாலிராமன் உட்பட பல சிவாஜி படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். சிவாஜி மீது கவிஞர் கோபம் கொள்வதற்கு அப்போது எந்த காரணமும் இல்லை. அப்படி இருந்த போதிலும் சிவாஜி மீது அவர் கோபமும் மாத்திரமும் கொண்டார் என்றால் அதை விதியின் விளையாட்டு என்று தான் சொல்ல வேண்டும். சிவாஜி கணேசன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினர் இல்லை. ஆனாலும் தந்தை பெரியார் மீதும் அறிஞர் அண்ணா மீதும் மாறாத அன்பும் பாசமும் கொண்டிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் அவருக்கு ஏற்புடையதாக இருந்தன. அதன் காரணமாக அந்த கொள்கைகளை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழக மேடைகளிலே முழங்கி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கட்சியிலிருந்தே அவரை ஓரம் கட்டுவதற்கு சிலர் சதி செய்கின்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. அதனால் மனமுடிந்து போனார். அவர் மன ஆறுதலுக்காக அவரை திருப்பதிக்கு அழைத்து சென்றார் இயக்குனர் பீம்சிங். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராக அதுவரை இருந்த சிவாஜி திருப்பதிக்கு போனதை பலர் விமர்சனத்துக்குள்ளாக்கினார். அப்போ கவிஞர் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் தென்றல் பத்திரிகை தவிர தென்றல் திரை என்ற பெயரிலே ஒரு சினிமா பத்திரிகையும் நடத்தி கொண்டிருந்தார். அவர் இந்த 2 பத்திரிகையிலையும் சிவாஜி கணேசனை மாறி மாறி தாக்கத் தொடங்கினார் கண்ணதாசன். அப்படிப்பட்ட கடுமையான விமர்சனங்கள் காரணமாக கலைஞர் மு கருணாநிதியை தொடர்ந்து சிவாஜி கணேசனையும் தன்னுடைய எதிரியாக்கி கொண்டார் கண்ணதாசன். மனம் போனபடியெல்லாம் சிவாஜியை பற்றி விமர்சித்ததை பற்றி தன்னுடைய சுயசரிதை நூலிலே குறிப்பிட்டிருக்கின்ற கண்ணதாசன் இருக்கிற ஒரு எதிரி போதாது என்று தேவையில்லாமல் சிவாஜியையும் எதிரியாக்கி கொண்டேன். அதன் விளைவு கருணாநிதியும் சிவாஜியும் சேர்ந்து கொண்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த மதுரை வீரன் திரைப்படத்திலே திரைக்கதை, வசனம், பாடல்கள் ஆகிய 3 பொறுப்பிலும் ஏற்றுக்கொண்டிருந்தார் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் கதை வசனம் எழுதிய முதல் 3 படங்களும் பெற்றுத்தராத ஒரு வெற்றியை மதுரை வீரன் திரைப்படம் அவருக்கு பெற்றுத்தந்தது. அவருக்கு மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருடைய திரைப்பட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த படம் உருவாக்கியது. இந்த சந்தர்ப்பத்திலே கலைஞர் மு கருணாநிதியும் சிவாஜியும் சேர்ந்து கொண்டார்கள் என்பதை அறிந்த எம்ஜிஆர் கண்ணதாசனை டெலிஃபோனில் அழைத்து என்னுடைய திரைப்படங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வசனம் எழுத வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆர் அத்துடன் நிற்கவில்லை. தன்னுடைய எல்லா தயாரிப்பாளரும் அழைத்து இனி என்னுடைய படங்களுக்கெல்லாம் கண்ணதாசன் தான் வசனம் எழுத வேண்டும் என்று சொன்னார். அதுதான் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்குள்ள வேற்றுமை என்று குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். சிவாஜி தனக்கு வேண்டப்பட்டவர் என்பதற்காக யாருக்கும் வாய்ப்பு வாங்கி தருவதற்கு போராட மாட்டார். அதே சமயத்தில் தனக்கு வேண்டாதவர்கள் என்பதற்காக அவருக்கு வாய்ப்பு தரக்கூடாது என்றும் அவர் பிடிவாதம் பிடிக்க மாட்டார். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வாங்கி தருவதற்காக பல விதங்களிலே போராடுவார் அவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணதாசன். சாதாரணமாகவே சிவாஜியை விமர்சித்துக் கொண்டிருந்த கவிஞர் எம்ஜிஆருடைய ஆதரவு தனக்கு கிடைத்த உடனே சிவாஜியை மேலும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் தெனாலிராமன் தவிர சிவாஜியுடைய வேறு எந்த படமும் கவிஞர் கண்ணதாசன் கைவசம் இல்லை. சிவாஜி தன்னுடைய தயாரிப்பாளரெல்லாம் கூப்பிட்டு என்னுடைய படங்களுக்கெல்லாம் போட வேணான்னு சொல்லலை. ஆனாலும் அவள் இருவருக்கும் இடையே பத்திரிகையில் நடைபெற்ற மோதலை பார்த்துவிட்டு அவர்களாகவே கண்ணதாசனிடமிருந்து விலகத் தொடங்கினார்கள். கண்ணதாசனுடைய தாறுமாறான விமர்சனங்கள் காரணமாக மிகுந்த ஆத்திரமடைந்தார் சிவாஜி. அப்படி ஆத்திரத்தின் உச்சத்திலே இருந்தவர் ஒரு நாள் வாகினி ஸ்டுடியோவுக்கு சென்றபோது அங்கே கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. உடனடியாக கண்ணதாசனை சந்திக்க புறப்பட்டார் சிவாஜி. அவர்கள் 2 பேரும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நண்பர்கள் மட்டும் அவர்களை தடுத்திருக்காவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே அவள் இருவருக்கும் நடுவே கைகலப்பு நடந்திருக்கும்.
அப்படி எதுவும் அன்றைக்கி நடக்கலைன்னாலும் மறுநாள் பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் சிவாஜியும் கண்ணதாசனும் செருப்பால் அடித்து கொண்டதாக செய்திகள் வெளியாகின. அப்போ சினிமா அவர்களை நாட்டாமையாக இருந்தவர் என்றால் அது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அவருடைய சொல்லுக்கு சினிமா அவர்களை அப்போது எல்லோருமே கட்டுப்படுவார்கள். அதனால் மறுநாள் அவரை சந்தித்தார் கவிஞர் கண்ணதாசன். சந்தித்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார். கண்ணதாசன் எல்லா விஷயங்களையும் சொல்லி முடித்த உடனே, நீ வெறும் பத்திரிகாரன் மட்டுமா, ஒரு பாடலாசிரியன் இல்லையா, அதனால் எதுக்கு தேவையில்லாமல் சிவாஜியை கிண்டல் பண்ணுற என்று சொல்லி கண்ணதாசனை கண்டித்த என்எஸ் கிருஷ்ணன் ஃபோனிலே சிவாஜியை அழைத்து அவரையும் கண்டித்தார். கலைவாணர் தன்னை ஃபோனில் கண்டித்த உடனே கலைஞர் மு. கருணாநிதியை அழைத்து கொண்டு மறுநாளே கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை சந்தித்தார் சிவாஜி. அவர் 2 பேரும் சொன்னது கேட்டுக்கிட்டு அவரது தரப்பில் தான் நியாயம் இருக்கிறது என்று எண்ணிய கலைவாணர் கண்ணதாசனை பற்றி தாறுமாறாக எழுதி தினத்தந்தி பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே அதை பிரசுரித்தார். அதற்கு பின்னாலே என்ன நடந்தது என்பதை பற்றி தன்னுடைய சுயசரிதம் நூலிலே விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். அவரும் அவசரக்காரர், நானும் அவசரக்காரன், எங்கள் 2 பேரையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கலாம் என்று கருணாநிதி நினைத்தார். சிவாஜி அதற்கு ஒத்துழைத்தார். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அந்த வலையிலே விழுந்து விட்டார். நானாவது கொஞ்சம் ஒதுங்கி போயிருக்கலாம். அவள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை போலவே நான் நடந்து கொண்டேன். கலைவாணரை பற்றி தாறுமாறாக விமர்சித்து மறுநாள் தினத்தந்தி பத்திரிகையிலே நான் ஒரு விளம்பரம் கொடுத்தேன். தினத்தந்தியிலே அந்த விளம்பரம் வந்த அன்று மாலையிலே நான் கிருஷ்ணா பிக்சர்ஸ் அலுவலகத்தில் இருந்தபோது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அங்கே வந்தார். கண்ணதாசா இங்கே வா என்று சற்று கோபமாக என்னை அழைத்தார். நான் குடிக்கிறேன் தான், ஆனால் பர்மிட் வச்சுட்டு குடிக்கிறேன், என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்றார். உடனே நான் தாழ்ந்த குரலில், நீங்கள் சிவாஜிக்கு ஆதரவாக அப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கலாமா என்று கேட்டேன். நான் அன்பாக பேச பேச அவருக்கும் வருத்தம் வந்துவிட்டது. நான் செஞ்சது தப்பு தான், நான் இந்த விஷயத்தில் தலையிட்டிருக்கக்கூடாது என்றார். கலைவாணர் குழந்தை உள்ளம் படித்தோம். அவர் மேலே யார் என்ன தவறு சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். விளம்பரம் இல்லாமல் அள்ளித்தந்த மாமனிதர் அவர். அதனால் தனக்கு புகழ் கிடைக்கும்னு அவர் என்னைக்கு நினச்சதே இல்லை. அவர் கூடவே இருந்த பலர் அவரை ஏமாற்றினார். ஏறக்குறைய என்னுடைய நிலை தான். எனக்கு அவருக்கும் எல்லா விஷயங்களிலேயும் ஒற்றுமையை படைத்திருக்கிறான் அந்த இறைவன் என்று தன்னுடைய சுயசரிதை நூலிலே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன்.